தமிழ்நாட்டின் முதல் ஆம்னி பேருந்து பெண் ஓட்டுநர். நான் வந்து MA B.Ed கம்ப்ளீட் பண்ணியிருக்கேனுங்க. என்னங்க நம்பவே முடியல, ஒரு டீச்சரு பஸ் டிரைவராக இருக்கேங்கிறீங்க, நான் சுத்தமாக நம்பவே முடியல. MA B.Ed பள்ளி ஆசிரியை பணியை உதறிவிட்டு கணவரோடு கைகோர்த்து ஒரு வெற்றி பயணம். திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டையை சேர்ந்த கனிமொழி MBA முடித்து தனியார் பள்ளி ஒன்றில் ஆசிரியராக பணிபுரிந்து வந்தவர். கணவரும் என்ஜினியரிங் முடித்தவர், பிசினஸ்மேன். அவருக்கு சொந்தமாக டிராவல்ஸ் வைத்து இயக்க வேண்டும் என்ற கனவு இருந்ததாம். அவருக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என தானும் பயிற்சி மேற்கொண்டு ஹெவி லைசன்ஸ் பெற்று களம் இறங்கி இருப்பதாக தெரிவிக்கிறார். 40 பயணிகளை ஏற்றிக்கொண்டு பத்திரமாகவும் சொகுசாகவும் அவர்களை பாதுகாப்பாகவும் இந்த பெண் இயக்கி செல்கிறார் என்ற நம்பிக்கையை கொடுத்து அவர்களை பத்திரமாக இறக்கிவிடும் போது பயணிகள் கூறும் வார்த்தை தனக்கு பெரும் ஊக்குவிப்பாக இருப்பதாக கூறுகிறார். இதில் இருக்கும் சவால்கள் என்னவென்றால், விழா காலங்களில் இருக்கும் போக்குவரத்து நெருக்கடிக்கிடையே பேருந்தின் கிளச்சை அமுக்கி காலே வலிக்கும் என்றும் மொத்த எனர்ஜியும் அப்போது போய்விடும் என்றும் பேருந்து ஓட்டுநர்கள் மிகுந்த கடினப்பட்டுதான் ஒவ்வொரு முறையும் இயக்கி செல்கிறார்கள். ஓட்டுநர்கள் என்ஜின் சூடு, குளிர்காலம், வெயில் காலங்களில் மிகுந்த அல்லலுற்று பயணிக்கிறார்கள். ஒரு பெண்ணாக பேருந்தை இயக்குவதில் உள்ள சவால்கள் என்னவென்றால், தனக்கு சில இன்ஃபெக்ஷன்ஸ்கள் வந்ததாகவும் அதனையெல்லாம் சமாளித்துக் கொண்டுதான் களமிறங்கி செயல்பட்டு வருவதாகவும் கூறுகிறார். பயணிகளுக்கு அவர் கொடுக்கும் ஒரே ஒரு கோரிக்கை, பேருந்தில் ஏறுபவர்கள் மது போதையில் வராமலும் அவர்களுக்கு கொடுக்கப்படும் பெட்ஷீட் உள்ளிட்டவற்றை தூய்மையாக திரும்ப ஒப்படைப்பதும், அவர்களது இல்லத்தை போன்று அவர்களது வாகனத்தை போன்று இதனையும் கருத வேண்டும் என்பதே கோரிக்கை என்கிறார். முக்கியமாக வாகன ஓட்டிகள் பொறுப்புடன் வாகனங்களை இயக்க வேண்டும். இளைஞர்கள் பயமின்றி பேருந்துக்கு முன்பு திடீரென கட் செய்வது போன்ற சேஷ்டைகளில் ஈடுபடக்கூடாது. பொறுப்புடன் வாகனங்களை இயக்க வேண்டும் என்றும் அறிவுரை கூறும் தமிழ்நாட்டின் முதல் பெண் ஆம்னி ஓட்டுநர் கனிமொழி அவர்களுக்கு பாராட்டுக்கள் குவிந்து வருகின்றன.